அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று நாம் விவாதிக்கப் போவது நம்பிக்கையுடன் தொடர்புடைய ஒரு தலைப்பு. ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவு, குறிப்பாக ஜின்கள் மனிதர்கள் மீது காதல் கொள்வதாலும் அதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படுவதாலும் உள்ள சாத்தியமான சூழ்நிலைகளை பற்றி பார்ப்போம். இந்த விஷயத்தில் பெண்களின் ஆடை அணியும் முறை எவ்வாறு ஒரு காரணமாக கருதப்படுகிறது என்பதை பற்றி விரிவாக ஆராய்வோம். நமது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மனிதர்களைப் போலவே ஜின்களும் அல்லாஹ்வின் படைப்புகள்தான். அவர்களுக்கு மனிதர்களால் பார்க்க முடியாத ஒரு உலகம் உள்ளது. குர்ஆனிலும் ஹதீதுகளிலும் ஜின்களை பற்றி நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஜின்களால் மனிதர்களை பார்க்க முடியும், மேலும் அல்லாஹ்வின் அனுமதியுடன் சில விஷயங்களில் தலையிடவும் முடியும். ஜின்கள் மனிதர்களை பாதிப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன என்று இந்த விஷயத்தில் அறிஞர்கள் விளக்குகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான காரணம் ஜின்கள் மனிதர்கள் மீது கொள்ளும் காதல், அதாவது பாலியல் ஈர்ப்பு நிமித்தமான பாதிப்பு ஆகும். இந்த சூழ்நிலையில் சில குறிப்பிட்ட வகை ஆடை அணியும் முறைகள் ஜின்களை ஈர்க்க காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே ஜின்களின் உலகத்திற்கும் மனிதர்களின் உலகத்திற்கும் உள்ள வேறுபாடே. நாம் ஒரு மனிதரை பார்க்கும்போது அவருடைய தோற்றம், அழகு, ஆடை அணியும் முறை ஆகியவற்றை கவனித்து ஈர்க்கப்படுவது போல ஜின்களுக்கும் சில சமயம் மனிதர்களை பார்க்கும்போது, குறிப்பாக கவர்ச்சியான தோற்றத்திலோ அல்லது உடையிலோ பார்க்கும்போது ஒருவிதமான காதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இங்குதான் பொருத்தமற்ற ஆடை அணியும் முறையின் முக்கியத்துவம் வருகிறது. ஒரு முஸ்லிம் பெண் வெளியே செல்லும்போது இஸ்லாம் வலியுறுத்தும் சரியான ஹிஜாப் அணியாமல் இருந்தாலோ அல்லது உடல் போதுமான அளவு மறையாத ஆடைகளை அணிந்தாலோ, அதாவது அதிகப்படியான கவர்ச்சியான உடையுடன் பொது இடங்களுக்கு சென்றாலோ, இவை அனைத்தும் ஜின்களை ஈர்க்க காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சரியான ஹிஜாப் என்பது வெறும் ஒரு மதச் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு வழிமுறையும் கூட. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு முஸ்லிம் பெண் தனது உடலை அந்நிய மண்களின் பார்வைகளிலிருந்து மறைக்க வேண்டும் என்பதே. இந்த விதி மனிதர்களுக்குப் போலவே ஜின்களுக்கும் பொருந்தலாம். உடலை மறைக்காத அல்லது இறுக்கமான அல்லது மிகவும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து வெளியே செல்லும்போது மனிதர்கள் அல்லாத மற்ற படைப்புகளான ஜின்களுக்கு, குறிப்பாக வழிதவறி நடக்கும் தீய ஜின்களுக்கு இந்த நபர் மீது உடனடியாக ஒரு பாலியல் ஈர்ப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இத்தகைய ஈர்ப்பு கொள்ளும் ஒரு ஜின் அந்த நபரை தனக்கு சொந்தமாக்க முயற்சி செய்து அதன் மூலம் அவர்களை பாதிக்கலாம். இது ஒரு ஜின் பாதிப்பு ஏற்படுவதற்கான முக்கியமான மற்றும் தீவிரமான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்ட நபருக்கு பலவிதமான உடல் மற்றும் மனரீதியான கஷ்டங்கள் ஏற்படலாம். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன் இஸ்லாம் ஆடை அணியும் முறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது? அதன் மூலம் அல்லாஹ் விரும்புவது நமது உலகியல் மற்றும் மறுமையின் பாதுகாப்பே ஆகும். சரியான ஆடை அணியும் முறையை பின்பற்றுவதன் மூலம், அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் ஜின்கள் மற்றும் தீய சக்திகளின் தொந்தரவுகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். மேலும் சில சமயங்களில் ஆடைகளை மாற்றும்போது, உதாரணமாக குளியலறையில் வைத்து பிஸ்மி சொல்லாமல் இருப்பது அல்லது தனிமையான இடங்களில் வைத்து உடை மாற்றும்போது கவனக்குறைவாக நடந்து கொள்வது ஜின்கள் நம்மிடம் நுழைய வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நேரத்திலும் ஜின்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் ஹிஜாபின் முக்கியத்துவம் எவ்வளவு இருந்தது என்பதை நாம் அறிவோம். உதாரணமாக உம்மத்துல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபி பெண்மணிகள் தங்கள் ஆடை விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருந்தனர். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாகும். ஆகையால் ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நாம் எப்போதும் அல்லாஹ்வையும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றி வாழ கவனமாக இருக்க வேண்டும். சரியான இஸ்லாமிய ஆடை அணியும் முறையை பின்பற்றுவது வெறும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் நமது ஈமான், அதாவது நம்பிக்கையை வலுப்படுத்தவும் உதவும். ஜின் பாதிப்பு என்பது அல்லாஹ்வின் விதிப்படி நடக்கக்கூடியதுதான். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது நமது கடமையாகும். ஆடை விஷயத்தில் கவனம் செலுத்துதல், திக்ருகள் ஓதுதல், குர்ஆன் ஓதுதல், அனைத்து விஷயங்களுக்கும் முன் பிஸ்மி சொல்லுதல் ஆகியவை தீய சக்திகளின் தொந்தரவுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள இறக்கக்கூடிய தடுப்பு முறைகளாகும். இறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆடை அணியும் முறை ஒரு காரணம் மட்டுமே. இருந்தாலும் ஒரு முஸ்லிம் விசுவாசியை பொறுத்தவரை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நபியின் வழிமுறையை பின்பற்றி நடக்கும்போது அவனது பாதுகாப்பு நமக்கு எப்போதும் கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜின்கள் மற்றும் மனிதர்களின் தொந்தரவுகளிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் காப்பாராக. ஆமீன்.